அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேரளா லாட்டரி நண்பா. 20/3/2025க்கான கெஸிங்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு 19 என்ன ரிசல்ட் வந்துருக்கு பார்த்திங்கன்னா 920 நான் பார்த்துருப்பீங்க. 920ன்ற ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஏ போர்டு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சு. அதேமாரி 5 கொடுத்துருந்தோம், 0க்கு பதில் இல்லைனா ஒரு ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சி இருக்கும். போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு 9 ஏ போர்டு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. 3 டிஜிட்டில் 5 அது 0க்கு பதில் 5 கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். சரி, 20ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு உங்களுக்கே தெரியும். நம்ம எப்பவுமே மந்த்லி சார்ட், இயர் சார்ட், அப்புறம் கால்குலேஷன் இதெல்லாம் வச்சு தான் நம்ம எப்பவுமே கெஸ்ஸிங்கை எடுப்போம். அதே போல் தான் இன்றைக்கும் எடுத்திருக்கும். ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு 3 போர்டுக்குமே ஏ போர்டு பார்த்திங்கன்னா 5 அல்லது 2, பி போர்டுக்கு 4 அல்லது 9, சி போர்டுக்கு 6 அல்லது 0. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே ஏ போர்டுக்கு நம்ம கேரண்டியாக நேற்று வீடியோ பார்த்துருந்த நம்பர்களுக்கு தெரியும் 5 அல்லது 9 வரும். நம்ம மாற்றவே இல்லை. அதுக்கு முதல் நாளுமே 5, 9 தான் கேரண்டியாக வச்சோம். அதுமாரியே ஒரு நல்ல வின்னிங் நம்ம எடுத்திருந்தோம். அதேமாரி தான் நம்ம நேற்று 4 கேரண்டியாக பி போர்டில் வச்சுருந்தோம், சி போர்ட்லேயும் வச்சுருந்தோம். நம்ம கெஸ்ஸிங்கில் வரல, அதாவது ரிசல்ட்டில் வரல. ஆனால் நாளைக்கு பி போர்டில் 4 வைக்கிறேன். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக வருது. அப்படி இருக்கக்குள்ள நம்ம எடுத்து கன்ஃபார்மாக கெஸ்ஸிங்கில் வர்றது தான் எடுத்து தருவேன். அதுவுமே நமக்கு நல்ல வின்னிங்கை கிடைக்கும். அதுபோல் பி போர்டில் 4 நான் கேரண்டியாக கொடுக்குறேன். சி போர்டில் 6 அல்லது 0 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 9 அல்லது 4 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், 9 வச்ச நமக்கு நேற்று வின்னிங் சூப்பராக கிடச்சிருந்தது சொல்லி தான் நான் வச்சேன். அதுமாரி 4 டிஜிட்டும் அது 4 அது 4 வந்து இன்றைக்கி நான் கேரண்டியாக கொடுக்குற ஆல் போர்டில் உங்கள் கெஸ்ஸில் இருந்தேன். ஏன்னா நேற்று நான் கொடுத்துருந்தேன், 2 போர்டுமே கொடுத்துருந்தேன். பி போர்ட்லேயும் கொடுத்துருந்தேன், சி போர்ட்லேயும் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நாளைக்கு கன்ஃபார்மாக வரத்துக்கான என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டுமே தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம கஷ்டப்பட்டு கெஸ்ஸிங் எடுத்து போடுறோம். ஆனால் சப்போர்ட் பண்ணுற மாட்டிக்கிறீங்க. நீங்கள் ஒரு லைக் அல்லது உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலுமே என்கிட்ட எதாவது சொல்லணும், மற்றவங்கள்ட்ட எதாவது சொல்கிற மாரி இருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அதுமாரி 3 டிஜிட் பார்த்துடலாம். 3 டிஜிட் பாருங்கள். 546, 290, 185, 356, 117 இது செட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 546, 290, 185, 354, 117 இந்த 5 செட் தான் எடுத்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் கெஸ்ஸிங்கில் வருது, உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கல, இல்லை மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே சொல்கிறது தான், நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை ஒரு ஐடியாவாக வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் மூலிமா நிறைய நண்பர்களும் சேர்ந்து என் கூட நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. அதனால் உங்கள் கெஸ்ஸில் இருந்தால் நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுமாரி 4 டிஜிட் பார்த்திங்கன்னா நமக்கு 3 செட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து 95, 46, 81, 85, 73, 56 இந்த 3 செட்டு உங்கள் செட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளுடைய ஓரளவான கெஸ்ஸிங். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வச்சுங்க, நாளைக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மந்த்லி சாட், இயர் சாட், அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை ஜாயின் பண்ணி விட்றேன். சரி.